அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விவாதத்தை நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆளும் கட்சியான திமுக மகளிர் உரிமைத்தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூபாய் 5000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவி தொகையாக ரூபாய் 10,000 வரை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதை விட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 10,000 தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளதாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களின் வங்கிக் கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளும் கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைப்பதற்கும் ஆளும் கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜக அரசுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 விரைவில் வர வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. அதாவது ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் பயனாளிகள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்காமல் அதற்கு பதிலாக அரசு தரும் பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மாதத்திற்கு ரூபாய் 1000 முதல் ரூபாய் 2500 வரை வங்கி கணக்குகளில் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை எண்ணிக்கை பொறுத்து மாறுபடும் என்று கூறப்படுகிறது. நன்றி வணக்கம்.